முரசொலி பவழ விழா நிகழ்வுகளை மீண்டும் நாம் நேரலையில் பார்க்கிறோம். இதில் நடிகர் ரஜினிகாந்த் பார்வையாளராக கலந்து கொள்கிறார் என்று கூறப்பட்டிருந்தது. கமல்ஹாசன் மேடையிலேயே சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார். ரஜினிகாந்த் பார்வையாளராக இதுவரை வீற்றிருந்தார். தற்போது அவர் மேடைக்கு அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார். திமுகவின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது இருபுறங்களிலும் இதற்கு முன்னர் இருந்த முதலமைச்சர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதே போல இந்த இரண்டு உச்ச நட்சத்திரங்களையும் இருபுறமும் நிறுத்தி வைத்துக் கொண்டு புகைப்படம் எடுக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ரஜினிகாந்த் பேசப் போகிறாரா அல்லது மீண்டும் தன் இருக்கைக்கு போகிறாரா என்பதை நாம் பார்க்கிறோம். நன்றி. தமிழ் இனம் உலகிலேயே மிக குறைவான மூட நம்பிக்கை கொண்ட இனம் என்று கால்டுவெல் பாராட்டி உள்ளார். அதை மறந்து வீழ்ந்து கிடந்த தமிழரின் வீழ்ச்சிக்கான காரணம் நமக்கென ஒரு பத்திரிகை இல்லாததே என உணர்ந்து உருவாக்கப்பட்டதே முரசொலி. கலைஞரின் முதல் முகம் முரசொலி என கூறும் திரு கவிஞர் வைரமுத்து அவர்கள் 11 வயதிலிருந்தே முரசொலியின் வாசகர். அவருடைய 15 வயதில் ஊர் கல்மேடை ஒன்றில் முரசொலியை உறக்க வாசித்து ஊர் மக்களுக்கு இனமான உணர்ச்சி ஊட்டியவர். 30 ஆண்டுகளுக்கு மேலான தன் தமிழ் ஆசான் கலைஞருடனான நட்பை வளர்த்ததிலே முரசொலிக்கே பெரும் பங்கு என்று பெருமையோடு சொல்பவர். தெற்கத்தி மண்ணின் மக்களுடைய சுவாசத்தை தன்னுடைய மூச்சிலும் அவர்தம் பேச்சு மொழியை தன் உதிரத்திலும் அவர்தம் கவுச்சி மனத்தை தன்னுடைய இலக்கிய மொழிநடையிலும் பொதிந்திருக்கின்ற படைப்பாளி. தன்னையொத்த உயிர்கூட்டத்தையும் பயிர்கூட்டத்தையும் அவற்றின் வாழ்வையும் இருப்பையும் இலக்கியத்தில் பதிய வைத்த எம் மண்ணின் பெருமைமிகு கவிஞர் கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்களை இங்கு பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவருக்கு நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு கழக செயல் தலைவர் தளபதி அவர்களை வேண்டுகிறேன்.